நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஹல்லேலூயாவின் பெயராலே அப்பா பிதாவே, இந்த நாள் எல்லாரும் கண்களை மூடும். அப்பா பிதாவே, இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களோட ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வாசம் செய்யுங்க ராஜா. இந்த இடத்துல நீங்க உங்களுடைய ஆவியானவர் ஆளுகை செய்து தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எங்க ஜெப பெற்றோரான ஆண்டவரே எங்களோட அங்கிளையும் எங்க ஆண்டியும் நாங்க ஃபர்ஸ்ட் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இங்க வந்துள்ள ஒவ்வொருவரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்னும் அதிக பேர் வர உள்ளாங்க தகப்பனே. அப்பா அதி சீக்கிரத்துல வரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே இயேசுவே, நீர் இந்த இடத்துல ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துல நீங்க வாசம் செய்யுங்க ராஜா. அப்பா இந்த தொடக்கம் ஜெபம் முதல் ஆண்டவரே முடிவு ஜெபம் வரை நீங்க ஆண்டவரே நீங்க வாங்க தகப்பனே. அப்பா இங்க பேசுகிறோம் நானா இருக்க கூடாது, அங்கிளா இருக்க கூடாது, ஆண்டியா இருக்கணும், நீங்க பேசணும் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரே நீங்க எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா இங்க நிறைய பேர் வராங்க தகப்பனே. அதிசயம் இன்னைக்கு நடக்கணும் தகப்பனே. அதிசயத்தின் தேவன், நீங்க அதிசயத்தை பண்ண வல்லவரா இருக்கீங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே எல்லாரோட கண்களை நீங்க துடைக்க வல்லவரா இருக்கீங்க ராஜா. அப்பா ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் ஆண்டவரே முடிவு சம்பூர்ணமா இருக்கும் சொல்லிருக்கீங்க தகப்பனே. அப்பா இந்த இடத்துல நீங்க முடிவு சம்பூர்ண கிருபையா இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா ஆண்டவரே நீங்க பலம் ஆண்டவரே பலன் இல்லாதவர்களுக்கு நீங்க இன்னைக்கு பலத்தை தர போறீங்க ராஜா. ஆண்டவரே நீங்க நிச்சயமா இன்னைக்கு ஒரு அதிசயத்தை பண்ணுவீங்க ராஜா. அப்பா சீக்கிரமா எல்லாரும் கூட்டிட்டு வாங்க தகப்பனே. அப்பா யார் யார் மனசை தொடணுமோ ஆண்டவரே அங்கிள் ஆண்டி வீட்டுல பிரேயர் இருக்குங்கிறத உணர்ந்து அப்பா எல்லாரும் ஆண்டவரே இந்த இடம் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா நீங்க நிரப்புங்க தகப்பனே. இயேசுவே நீங்க வாங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு தேவைகளை நீங்க சந்திங்க தகப்பனே. அப்ப அந்த ஆரம்ப ஜெபத்துல ஆண்டவரே எனக்குள்ள நீங்க வாங்க. என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் உமக்குரிய வார்த்தைகளா இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் பக்கம் 65 பாடல் எண் 66. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அப்படி எல்லாரும் கண்களை மூடவும். அப்பா, நம்ம செய்யக்கூடிய பாவம் ஏசப்பா கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாவம் தடையா நிற்கும். இப்ப நம்ம எல்லாரும் நம்ம என்னென்ன செய்த பாவங்கள் இன்னைக்கு அந்த நற்செய்தி வசனமே என்ன பாவ மன்னிப்பை குறித்துதான் இருந்துச்சு. நம்ம பாவத்தை எல்லாருமே ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்போமா? அப்பா, நாங்க ஒவ்வொருவரும் சிறு வயதிலிருந்து இதுவரை செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எங்கள் பெற்றோருக்கு நாங்க கீழ்ப்படியாக இருந்ததற்காக எங்களை மன்னிய தகப்பனே. அப்பா, ஜெபத்துக்கு ஆண்டவரே நாங்க அலட்சியம் பண்ணதற்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா ஆண்டவரே, ஏழைகளுக்கு இறங்காம இருந்ததற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, நாங்க இச்சையான பார்வைகள் பார்த்ததற்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா ஆண்டவரே, இரக்கம் குணம் இல்லாம இருந்ததற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, நாங்க பைபிள் படிக்க மறந்ததற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, எங்க நாவினால நாங்க பிறரை குற்றம் சுமத்தினதற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா ராஜாவே ஆண்டவரே, எங்கள் கைகளால் எங்கள் கண்களால் நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவ காரியங்களையும் மன்னிங்க ராஜா. உடைய திருரத்தத்தால் கழுவுங்க ராஜா. அப்பா, இங்க வந்துள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தவான் ஆகும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, நாங்க பாவி தகப்பனே ஆண்டவரே, இஞ்சல் இருந்த நொடியில் இருந்த எங்கள் பாவங்கள் எல்லாம் திருரத்தத்தால் கழுவி அப்பா வெற்றியின் பிள்ளைகளாக எங்களை மாற்றின கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா அப்பா, நாங்க ஆண்டவரே சிறையில் இருந்தவங்களை ஆண்டவரே நாங்க பார்க்காம இருந்ததற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, நோயுற்று அவதியுற்று இருக்கிறவங்களை அப்பா நாங்க கண்டு காணாமல் போனதற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, நாங்க அடுத்தவர்கள் மீது அலட்சியமான பார்வைகளுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரே நாங்க ஆண்டவரே மற்றவங்களை பத்தி அடுத்தவங்களை குறை சொல்றது ஆண்டவரே, புரணி பேசுறது, பெருந்தனி விரும்பல் ஆண்டவரே எல்லாத்தையும் நாங்க விரும்பினதற்காக மன்னிங்க தகப்பனே. ஏச மட்டும்தான் நாங்க விரும்பணும் தகப்பனே. அப்பா, நாங்க ஆண்ட உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, இயேசு என்ற வார்த்தைக்கு ஏசப்பா என்ற அந்த உயிருள்ள தேவனுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்காம மறந்ததற்காக மன்னிங்க தகப்பனே. அப்பா, தொலைக்காட்சியில நாங்க மூழ்கினதற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, நாங்க சினிமா பாட்டு கேட்டதற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, நாங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்களோட பிரீச்சர்ஸ் எல்லாம் நாங்க ஆண்டவரே நாங்க மட்டம் தட்டி பேசுனதற்காக மன்னிங்க தகப்பனே. அப்பா, அடுத்தவர்களோட ஆண்டவரே எல்லா குறைவுகளையும் நாங்க ஆண்டவரே அதை நிறைவா பேசாம அவங்கள மட்டம் தட்டிட்டே இருந்ததற்காக மன்னிங்க தகப்பனே. அப்பா ராஜாவே ஆண்டவரே, நாங்க நோய்களை ஆண்டவரே குணமாக்க வல்லவரா இருந்து நாங்க ஆண்டவரே இயேசுவோட பிள்ளையா இருந்து நாங்க குணமாக்காம அவங்களுக்கு ஜெபம் செய்யாம இருந்ததற்காக மன்னிங்க தகப்பனே. அப்பா, நாங்க முழு பூசை காணாம இருந்ததற்காக மன்னிங்க தகப்பனே. முழு திருப்பலியிலையும் நாங்க பங்கு கொள்ளாம ஆண்டவரே உடைய நற்கருணை உட்கொண்டதற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே அடுத்தவர்களை இச்சையா பார்த்ததற்காக மன்னிங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஆண்டவரே, நாங்க செய்த ஒவ்வொரு குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க தகப்பனே. அப்பா, நீங்க மன்னிப்பு தாங்க தகப்பனே. வேற யாராலையும் மன்னிப்பு தர முடியாது. நம்ம இயேசுவை மட்டும் தான் நம்மள மன்னிக்க முடியும். அப்பா, எங்களை மன்னிங்க. துரு பிள்ளையா ஆண்டவரே தூயகத்துல எங்களை சேர்த்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, உங்க சிங்காசன பக்கத்துல எங்களை ஆண்டவரே அமர்த்துங்க ராஜா. அதற்கு நாங்க பரிசுத்தமான இருக்கணும் ராஜா. உம்மை போல நாங்க பரிசுத்தமான இருக்கணும் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே, எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, எங்களை மன்னிங்க தகப்பனே. ஆண்டவரே, பெற்றோரா இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை அலட்சியமா ஆண்டவரே பிள்ளைகளை கண்டுகொள்ளாம இருந்ததற்காக மன்னிங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு குழந்தைகளும் ஆண்டவரே பெற்றோரை ஆண்டவரே நேசிக்காம இருந்ததற்காக
தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் நாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன பாவங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க மன்னிங்க தகப்பனே. இயேசுவின் திருரத்தத்தால எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் இன்னைக்கு கழுவப்பட்டதற்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தீர் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தீர் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தீர் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தீர் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைவாய் மாற்றும் ஐயா. என்னை புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் ஒரு மாற்றம், உடைத்து விடும் ஒரு மாற்றம். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தீர் பரிசுத்தமானவரே. அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாரும் ஐயா. அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாரும் ஐயா. மனக்கண்கள் ஒளியேறணும், மனக்கண்கள் ஒளி பெறணும். மகிமையின் அச்சாரமே, மகிமையின்
புகழ் இயேசுவிக்க நன்றி. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்ததா. தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா. தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிறமாக என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிறமாக என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததே கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாம் கூட வந்தாரே. வாக்கு தந்ததே கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாம் கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்களித்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்களித்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையார். ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையார். கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமும் நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்திலே வைத்தியானேன், சோதனை நேரத்திலே நண்பனானேன். வியாதியின் நேரத்திலே வைத்தியானேன், சோதனை நேரத்திலே நண்பனானேன். என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கம் எண் பாடல் எண் 79. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எழுப்புகள் உருவாக, நரம்புகள் உருவாக, தசைகள் உருவாக, தரிசனம் உருவானதையா. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அறியாமல் அணைத்துக் கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறையின்றி பிறக்க செய்து பத்திரமாக சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாக சுமந்தீரே. அறியாமல் அணைத்துக் கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறையின்றி பிறக்க செய்து பத்திரமாக சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாக சுமந்தீரே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல.
கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் முடிவாகின்றேன். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் முடிவாகின்றேன். எல்லாரும் பாடி பாடுவாங்க பாடணும் இல்லையா? ஒரு முறை பாடுவது எதற்கு? பலமுறை இல்லை, இருமுறை. ஒரு முறை பாடுவது இருமுறை. யார் சொன்ன வார்த்தை? நம்ம எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவம் இல்லையா? புனிதர்களுக்கெல்லாம் திருவிழா கொண்டாடுவோம். ஆனா என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. யார் சொன்ன வார்த்தை? புனித அகஸ்தினா அவர் தான் சொன்ன வார்த்தை. எத்தனை பேர் அகஸ்டின் பேர் இருக்கா? இருக்கோம் இல்ல. அவர் சொன்ன வார்த்தை ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பது சமம். முதல்ல இருந்து பாடக்கூடாது. எங்க இருந்து பாடணும்? இன்னைக்கு பாடின பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மனசு தொடர்ந்தா இருந்தது. என் தாய் என் கருவை கண்டேரையா. அது பாத்தீங்கன்னா அழகான கண்கள் என்னை கண்டதா. எல்லாமே அவர் நம்மை கண்டதான் பாடிட்டே இருக்கோம் இல்லையா? அவர் காணல இந்த இடத்துல வந்து உட்காருமா? முடியுமா? முடியாதா? நினைச்சு கூட பக்கம் வர முடியாது. அவர் நம்மை பெயரிட்டு அழைத்திருக்கிறார். எப்ப பெயர் வச்சாரு? எங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்களா? தாய் உருவாகும் முன்னமே என்னை பெயரிட்டு அழைச்சிட்டாரு. அப்ப அவரை விட்டு நான் போனா விட்டு வரேன். யார் அது மாதிரி ஓடினால பிடிச்சு இழுத்தாரு? யோனா ஓடினாரு. அவர் நினைவைக்கு போச்சேன்னா அவர் எங்க ஓடினாரு? போன கப்பல அதை கலக்கரிச்சு என்ன பண்ணிட்டாரு? கொண்டு. அப்ப நாம போகணும்னு நினைச்சா கூட நம்ம ஆண்டவர் நான் போன நினைக்கிறோமா? நினைக்கவே கூடாது. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. அவரோடு எப்போது நம்ம இருக்கணும்னா நம்முடைய வாயில என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். இயேசுக்கு பிடிச்சது ரெண்டே ரெண்டு. என்ன? நன்றி. துதி, நன்றி. நீங்க காசை கொடுங்க, காளையை விட்டுங்க, மாடை விட்டுங்க, அதான் அவர் கேட்கல. எல்லாம் அவர் படைச்ச பொருள். ஆனா நம் வாயிலிருந்து அவர் ஏறெடுக்கிற துதியும் நன்றி வழியும் தான் அவருக்கு பெரிய பிரியமானது. அதை நாம் செலுத்தும் போது அதில் அவர் பிரியப்படுகிறார். இதிலே தேவன் பிரியமா இருக்கிறார், இதிலே அவர் மகிமையும் அடைகிறார். இதிலே தேவன் பிரியமா இருக்கிறார், இதிலே அவர் மகிமையும் அடைகிறார். அப்ப நாம என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும். எழுந்து நின்று துதிப்போமா? அப்படியே நாம் வாய் யாரும் மூடி இருக்கக்கூடாது. வாயை திறக்கும். ஒன்னும் சொல்ல வரலைன்னா ஸ்தோத்திரம் மட்டுமா சொல்லுவோம். நான் ஸ்தோத்திரங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? டியூஷன் கிளாஸ் இருக்குமா? இப்ப ஸ்தோத்திரம் என்றால் என்ன? மறந்து போச்சே, தெரியலையா? ஸ்தோத்திரம் என்றால் ஸ்தோத்திர பலி செய்தவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு சொல்லுவார் சங்கீதத்துல. அப்ப ஸ்தோத்திரம் என்றால் 3 காரியம். இது ஒரு உதட்டில் வருகிற வார்த்தை அல்ல, உள்ளத்தில் எழுந்து எடுக்கிற பலி. நம்ம பலியா கொடுக்கிறோம். அப்ப ஸ்தோத்திரங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஆமென், அர்ப்பணம், ஆராதனை. இப்ப நீங்க ஒரு தடவை ஸ்தோத்திரம் செலுத்துறீங்கன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு ஆமே ஏற்றுக்கிறீங்க, அவர்கிட்ட முழுமையா அவங்களை அர்ப்பணிக்கிறீங்க, அவருக்கு ஆராதனை செய்றீங்க. புரியுதா? அப்ப இதை நம்ம செய்யறதுக்கு என்ன செய்யக்கூடாது? என்னைக்குமே தயங்கக்கூடாது. ஸ்தோத்திரமா அது எப்படி சொல்றது? சபக்காரங்க அப்படிலாம் நினைக்காங்க. ஸ்தோத்திரம் நான் இறை வார்த்தை, அவ்வளவுதான். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, போட்டி எல்லாம் பார்க்கக்கூடாது. என் வாயிலிருந்து வார்த்தை எப்போது எப்படி இருக்கணும்? உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. புத்தகத்துல சொல்லுவாரு, எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். எனக்கென்று உருவாக்கிய இந்த ஜனம் என் துதியை சொல்லி வருவார். அப்ப அவரை துதிப்பதற்கு தான் நம்மளை படைச்சாரு ஒழிய இங்கே உட்கார்ந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க. மற்ற வேலை வேணும் தான், இல்லைன்னு சொல்லல. முதல் காரியம் எது? அவரை அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி அவரை சரணடைவோம். 2 கை உயர்த்துவோம். ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே, துதிக்கிற மாட்டவரே, மகிமை தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவரே, சமாதானம் பிரபுவாக இருக்கிறவரே, உண்மை துதிக்கிறவரே, ஆராதிக்கிற மாட்டவரே, துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிற மகிமை தேவ கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே, நன்றியோடு
எங்களை கண்டவரே, என் பெயர் சொல்லி அழைத்தவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே. இந்த இடத்துல நாங்கள் ஒரு மனதாக கூடி ஜெபிக்கபடி எங்களை ஆயத்தப்படுத்தி அழைத்து வந்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற மாட்டவரே. உங்கள் மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவரே. முடிவில்லாத இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக இறங்கி வந்த இயேசு ராஜாவே, உம்மை துதிக்கிற மாட்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ஏழை மாட்டுக்குடியில் பிறந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே. நன்மை செய்வோராக இருந்தவர் சுத்தம் இருந்தவரே, உம்மை துதிக்கிறோம். தண்ணீரை ரசமாக மாற்றுவரே, உமக்கு ஸ்தோத்திரம் மாட்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. அதற்காக ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே. எனக்கென முழுவதை எப்படியும் செய்து முடிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிற மாட்டவரே. எங்கள் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற மாட்டவரே. விலையேறப்பட்ட ரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவினீரே, எங்களை பரிசுத்தமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் மாட்டவரே. நாங்கள் தள்ளாடாதபடி எங்கள் காவலை தாங்கிக் கொண்டால் உங்களுடைய கட்டளை இட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் மாட்டவரே. எங்களை கற்றுக்கொடுக்க ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பினவரே, உம்மை துதிக்கிறோம். வழிகாட்டு ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லாத சாத்தானே, சொல்லாத பிறகு அடிவாசப்படுத்துவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் மாட்டவரே. சமத்துவத்தின் தேவனாக இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மாட்டவரே. எல்லா குறைகளையும் உறவிலே சுமந்து உண்மையில் நிறைவாக்குகிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் மாட்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் அப்படியே முழந்தால் படியும், முடியாதவங்க நின்றுக்கோங்க. கரங்களை இப்படி ஏந்துங்க, இப்படி ஏந்த திருவழிப்பாடு 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோம். நாம் இப்படி ஆராதனை எடுக்கும்போது தூதர்கள் வந்து இந்த திருவழியை பிதாவானவர் எடுத்துட்டு போவாங்களாம். ஸோ அப்போ அதை பிதாவானவர் சுகந்த வாசனையாக முகர்ந்து பார்த்து நமக்கு பதிலளிப்பார். நல்ல கரங்களை அப்படியே ஏந்தினவர்களாய் கண்களை மூடி ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்ம முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும் போது அவர் காட்சி வழியாக பேசுவார், இறை வசனம் வழியாக நம்மோடு பேசுவார். அதுதான் இன்னைக்கு நமக்கு சாட்சி. அதனால சிந்தனைகளை சிதறடிக்காம முழுமனதோடு முழுகுலத்தோடு அப்படியே அவரை ஆராதிப்போமா? நாம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த வேளையிலே இயேசு நமக்காக பரலோகத்தில் எழுந்து நிற்பார். திருத்துதர் பணியில கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்தேவான் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கும் போது இயேசுவானவர் எழுந்து நின்றதை கண்டார். இன்னைக்கு நாம் முழந்தால் படியிட்டோம்னா நமக்காக பிதாவிடம் பரிந்து பேச இயேசு எழுந்து நிற்பார். அந்த உணர்வோடு அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போமா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே.
இயேசையா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 அப்பா பிதாவே நாங்கள் ஒரு குடும்பமாய் இயேசுவின் நாமத்திலே இணைந்து ஏறெடுத்த இந்த துதிகளையும் ஆராதனைகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. திருப்பாடல் 4 மாலை மன்றாட்டு. மாலை மன்றாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாவீது அரசர் வந்து ஆண்டவரை மன்றாடி எழுதுறாரு. இது வந்து பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த திருப்பாடல் மாலை மன்றாட்டு படிக்கிறது வந்து ஒரு சிலருக்கு வழக்கமாக இருக்கலாம். ஏன்னா மாலை மன்றாட்டு அப்படிங்கும்போது நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நம்ம நோக்கி ஜபிக்கிற ஜபமானது தான் இது. தாவீது அரசர் வந்து ஆண்டவருக்கு புகழ்பா பாடுறதுல இந்த மாலை மன்றாட்டு அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். எனக்கு நீதி, நமக்கு எல்லாத்துக்குமே நீதி அரசர் ஒரே ஒருத்தர் தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற யாராலையும் நமக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுக்கவே முடியாது. நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்மள என்ன வேணாலும் சொல்லலாம், நீ இதை செய் அதை செய் அப்படின்னு நமக்கு ஆர்டர் போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு மேல ஒரு ஆர்டர் போடுறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே தான். நம்ம எவ்வளோ நெருக்கடியில இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை வந்து ஷேர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ நம்ம சொந்தக்காரவங்கள்ட்டயோ ஷேர் பண்ணலாம், நம்மளோட மன நிம்மதிக்காக ஷேர் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா அவங்க வந்து நம்மளோட கஷ்டத்தை யாரும் தீர்த்து வைக்க மாட்டாங்க. நம் நீதி தேவனாகிய ஆண்டவர் ஒருவரே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவர். நம்ம எவ்வளோ நெருக்கடியில இருந்தாலும் நம்மளை அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வரவர் ஒரே தேவன் யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம மன்றாடும் போது அவர் நம்ம கூட இறங்கி வந்து நமக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே நமக்கு கொடுப்பாரு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு வரும்போது அம்மாட்ட சொன்னேன், எனக்கு திருப்பாடல் எடுக்க பயமாக இருக்குமா, நான் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணுறேன், எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு. அம்மாவை போக சொன்னாங்க, நீ ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீ இதை பண்ணு அப்படின்னாங்க. லாஸ்ட்டு நான் ப்ரேயர் பண்ணும்போது இந்த இடத்த நீங்கள் ஆவியால் நிரப்புங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்குள்ள தானே ஒரு உற்சாகம் வந்தது. அதை கொடுத்தது யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளால முடியாது, நீ இதை செய்ய மாட்ட அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உன்னால முடியும், உன்னால மட்டும்தான் முடியும், நீ இதை செய் அப்படின்னு சொல்லுவாரு. அததான் சொல்லியிருக்காங்க. தாவீது அரசர் மூலமா ஆண்டவர் நம்மள்ட்ட பேசுற வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான், உன்னால முடியும், நீ செய், உன்னோட நெருக்கடி காலத்துல ஆண்டவர் உனக்கு வந்து துணை நிற்பார் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் வசனம், மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கையை கொண்டு வருவீர்கள், எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள். நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம், நம்ம கண்ணாலேயோ காதாலேயோ எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம். அவ்வளோ பாவத்துல இருந்தும் நம்மளை மீட்டு கொண்டு வரவர் ஆண்டவர். நம்ம எவ்வளோதான் பாவத்துக்குள்ளர போனாலும் நீ என்னோட பிள்ளை, நீ வந்து அந்த பாவத்தை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிறாரு. அப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கும்போது நான் இதைதான் செய்வேன்னு சொல்லும் போது ஒரு காலகட்டத்துல நம்மளே யோசிப்போம், என்னடா நம்ம இதையே செஞ்சுட்டு இருக்கோமே, ஏன் நம்ம இதை செய்யறோம் அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும் பார்த்தீங்களா. அதுதான் ஆண்டவர் நம்மளை தூக்கி விடுறது. நீ இனிமே பாவத்துக்கு போகாத, என்னை நோக்கி வா, என்னோட வார்த்தையை கேளு, என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்போ அந்த பாவத்தை விட்டுட்டு நம்ம வெளியில வரோம். அப்ப நல்லது போகும்போது பாத்தீங்க, நல்ல வழிக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவரை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் என்னை தன் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். நம்மளை எல்லாரையும் தேர்ந்தெடுத்தது யாரு? நம்ம அம்மா அப்பாவா? நம்ம உருவாகிறதுக்கு நம்ம பாடணும். நம்ம அம்மா அப்பா உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மள பெயர் சொல்லி அடைச்சவரு. அப்ப நம்ம கருவுல உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம நீ இப்படிதான் பிறக்க போற, நீ இப்படிதான் இருக்க போற, இந்த நாள்ல இந்த இடத்துல நீ இதை போய் செய்ய போற அப்படின்னு சொல்லி நம்மள உருவாக்குன தேவன் நம்மள பிள்ளையா, அவரோட பிள்ளையா அவரை நம்மள தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆனா நம்மள நிறைய பேர் இன்னும் ஆண்டவரை வந்து அப்பாவா ஏத்துக்கல. அப்படிதான் இப்ப உள்ள காலங்கள் போய் கொண்டிருக்கு. நம்ம ஆண்டவரை எப்ப நம்ம இருக பிடிச்சு கொண்டு அவர் வழியில நடக்கிறோமோ அப்ப நமக்கு எந்த விதமான துன்பங்களும் வராது, எந்த விதமான நெருக்கடிகளும் நம்ம போக மாட்டோம். சினம் என்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியா இருங்கள். கோபம் நம்ம எல்லாருக்குமே வரும். கோபம் வரும்போது நம்ம வந்து கோபத்துல அடுத்தவங்களை பேசுறது, அந்த கோபம் வர அந்த ஒரு செகண்ட் நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தோம்னா அந்த கோபம் நம்மளை விட்டு மாறி போயிடும். அதை மாற செய்யறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம கோபப்பட்டு கடவுளுடன் பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மள அந்த யோசிக்கிற அந்த தன்மையே நம்மள்கிட்ட இருக்காது. நம்மள்கிட்ட கோபம் மட்டும், அந்த சினம் மட்டும். அப்ப சாத்தான் வந்து நம்மள வந்து ஃபுல்லா ஆட்கொண்ட மாதிரி ஆயிடும். கோபம் நமக்கு அதிகமா கோபம் வருதா, அந்த நேரம் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு அமைதியா இருந்தோம் அப்படின்னா பெரிய ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்க வேண்டி இருந்தாலும் ஆண்டவர் அதுல இருந்து நம்மள தள்ளி வெளிப்படுத்தி வைப்பார். இத நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் நம்ம ஆண்டவர் பாதையில செல்றோம் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் கோவப்பட்டுட்டு, எல்லா இடத்துலயும் ஹார்ஷா பேசிட்டு, எல்லா இடத்துலயும் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம விலகி இருக்கோம். அவர் நம்மளை வந்து எப்பயுமே ஒருபோதும் நம்மளை தள்ளி வைக்கவே மாட்டாரு. நம்ம தான் அவரை விட்டு விலகி போறோமோ ஒழிய அவர் நம்மளை ஒரு பிள்ளையா தேர்ந்தெடுத்து நம்மளை வந்து கருவுல உருவாக்கி நம்மளை வெளியில கொண்டு வந்து இவ்வளவு தூரம் நம்மளை வழிநடத்தி வந்தவர் நம்மளை என்னைக்குமே தள்ளி வைக்க மாட்டாரு. அதே மாதிரி நம்ம அவரை தள்ளி விடாம, நம்மளை அவரை விட்டு நம்ம விலகாம எப்பயுமே அவர் கூடவே இருக்கணும். முறையான பலிகளை செலுத்துங்கள், ஆண்டவரை நம்புங்கள். முறையான பலிகள் அப்படிங்கும் போது நம்ம வெற்ற ஆடு, மாடு, கோழி இதெல்லாமா இல்ல திருப்பலி, நம்ம மனசு முழுமையா கடவுள் ஏழைகளுக்கு செய்யற சிறிய உதவியா இருந்தாலும் அது ஆண்டவருக்கு நம்ம செலுத்துற பலி. ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், நம்ம வேண்டுதெல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. அது வந்து அவங்க மனசை பொறுத்து இருக்கு. ஆனா நம்மளோட வார்த்தைப்படி பாத்தீங்கன்னா ஆண்டவருக்குரிய பலிகளை செலுத்துங்கள் அப்படிங்கும் போது ஆண்டவர் இரக்கத்தையே பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார்.
பலி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு உயிரை கொண்டுதான் ஆண்டவருக்கு வந்து பலி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தாழ்த்திக்கிட்டு ஆண்டவருக்கு வந்து பலி செலுத்தலாம். ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யறது, இல்லாதவங்களுக்கு நம்மள்ட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, இதுதான் ஆண்டவருக்குரிய பலி. இப்ப முறையான பலிகளை செலுத்துங்கள். அதை முழுமையான யாரை நம்பி கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவரை நம்பி கொடுக்கணும். இதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆண்டவரை முழுமையா நம்பணும். இவங்க கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறத இவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவரை நம்பி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நமக்கு வீணா போகாது. நலமானது எங்களுக்கு அருள யார் உளார் என கேட்பவர் பலர். எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்காக யார் இருக்கா? நமக்கு ஆண்டவர் கூட இருக்காருங்க. அவரு ஒருத்தர் பத்தாதா? நம்ம கூட வேற யாராவது நிக்கணுமா? தேவையே கிடையாது. நான் ஒரு இடத்துல போய் நிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கூட ஐயோ நம்ம ஃப்ரெண்டு நல்லா இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும், நம்ம கணவர் இருந்தா நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க இருந்தா நல்லா இருக்கும்னு ஆண்டவர் ஒருவரை நம்பி நம்ம எந்த காரியம் இறங்கினாலும் அது வெற்றியிலே முடியும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நலமானதை எங்களுக்கு அருள யார் உடா? யாருமே நமக்கு தேவையில்ல, ஆண்டவர் ஒருவரே போதும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தலும். ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்துட்டார்னா நம்மளோட வாழ்க்கை முழுவதுமே ஆசீர்வாதமாக அமையும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த நிமிஷத்துக்கு தான் சந்தோஷப்படுவோம். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அது நம்ம நினைச்சு வருத்தப்படுவோம். ஆனா ஆண்டவர் ஒருவர் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பவுமே நம்ம விட்டு போகவே போகாது. இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையில் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். என்னைக்காவது எல்லாருமே தனியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம தனிமையா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்காரு. நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நம்ம நல்லது செஞ்சிருந்தோம்னா ஆண்டவருக்கு அதுக்கு நன்றியும், நம்ம ஏதாவது கெட்டது செஞ்சோம் ஆண்டவருக்கு அதுக்கு வந்து சாரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம படுக்க போகும்போது ஐயோ இந்த கடன் இருக்கு, அந்த கடன் இருக்கு, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போறோம், அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போறோம், அதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா நைட்டு தூங்க போது ஃபுல்லாவே நமக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த பிரச்சனைகள் தான் மண்டையில ஓடிட்டே இருக்கும். படுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா ஆண்டவரே நீங்க இருக்கீங்கப்பா என் கூட, இவ்வளவு நேரம் என்னோட கூடவே இருந்தீங்க, என்னை இவ்வளவு தூரம் வழி நடத்துனீங்க ஆண்டவரே, இனிமே நாங்க வந்து செய்ய போற ஒவ்வொரு வேலையிலையும் நீங்க கூட இருப்பீங்கப்பா, எங்க கூடவே இருங்கப்பா, எனக்கு பாதுகாப்பு நீங்க ஒருவர் தான்ப்பா அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு தூங்கும் போது காலைல எழுந்திரிச்சிங்கன்னா பிரைட்டா இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாய் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். எப்பயுமே நம்ம தனியா இருக்கிறோன்றதை யோசிக்காம ஆண்டவர் நம்ம கூடவே இருக்காரு, எப்பயுமே நம்மளை வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கூடவே இருந்து நம்மளை வாழ வைக்கிறாரு ஆண்டவர் அப்படின்றத நமக்கு வந்து தாவீது அரசர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஜெபம், எல்லாரும் எந்திரிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. அப்பா இந்த நேரத்தில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த திருப்பாடல் 4 மூலமாக தாவீது அரசர் வேண்டினதை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில வேண்ட எங்களுக்கு வரத்தாங்கப்பா. அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேண்டுதலோட வந்திருப்பாங்கப்பா. அவங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்க வாழ்நாள் முழுவதும் உங்களை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா எங்களுக்கு கோபம் வந்தாலும் நாங்க அதை கட்டுப்படுத்தி உமது பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. ஜீவனுள்ள நல்ல தந்தையே, தரிசிக்கப்படும் தேவன் யாரு சொல்லுங்களேன். தேவனை பார்த்திருக்கீங்களா? எந்த தேவனை நீங்க பார்த்திருக்கீங்க?
முகமுகமாய் நான் சொல்றேன். ராஜா முகம் பார்க்கணும், துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீர். வாசிக்க எண்ணிக்கைகள் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 23 25 வரை வாசிப்போம். எண்ணாகமம் எண்ணிக்கை. குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயராலேயே மக்களிடையே நிலைநாட்டுவார். இப்ப இது என்ன ராஜா? திருப்பி தெளிவா படிங்க. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டாங்க மட்டும் கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? திருப்பள்ளியை போய் இந்த வார்த்தை சொல்றாங்களா? திருப்பள்ளி இந்த வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு கேக்குறேன். அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. முடிச்ச உடனே வார்த்தை இது ஒரு ஆசாரியத்துவ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஒரு priestly blessing உள்ள ஒரு வார்த்தை. இன்னைக்கு அந்த பிளெஸிங் குள்ள நம்ம போறதுல ஒரு வார்த்தை மட்டும் அதை எடுத்து நாம் தியானிக்க போறோம். திருமுகத்தை பாத்துக்கிறதுல இப்ப நாம எல்லாம் கோயிலுக்கு போறோம். எதுக்காக கோயிலுக்கு போறோம்? என்ன வேணும்னு கேட்க போறோம். வந்தா போதுமா? என் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருங்க. என்ன பண்ணுங்க? என்ன முதல்ல என்ன பண்ணுங்க? பிளஸ் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் வேணும்னு போவோம். ரெண்டாவது பாதுகாப்பு. அல்லது பாதுகாப்புனா என்னது? எனக்கு நோய் இருக்கக்கூடாது, விபத்து ஏற்படக்கூடாது, கடன் பிரச்சனை கூடாது, சண்டை வரக்கூடாது, எந்த பிரச்சனை எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு பண வரவு இருக்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், சம்பளம் வரணும், இப்படி ஆசீர்வாதம் வேணும். இதுக்கு தானே எல்லாரும் கோயிலுக்கு போறோம். இதுக்கு தானே கடவுளை தேடுறோம். முழு இதயத்தோட முழு ஆன்மாவோட பணம்லாம் வேண்டியது இல்லை. பணம் சுகம்லாம் தேவையில்லை. ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் என்றால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் சேர்த்தேதான் ஆசீர்வாதம். இதை சேர்த்தேதான் ஆசீர்வாதம். இதை சேர்த்தேதான் ஆசீர்வாதம். பாதுகாப்பு என்பது உடல்நல குறைவு, விபத்துக்கள், கால் ஊன, கை ஊன, தலைவலி, ஆபரேஷன், ரொட்டு இதெல்லாம் வர்றது ஒரு பாதுகாப்பு. இது ரெண்டுக்காக எல்லாருமே ஆண்டவரை என்ன பண்ணா தொழுது கொள்ளுவோம். என்னெல்லாம் தேவை? நமக்கு ஆசீர்வாதம் தேவை, பாதுகாப்பு. அதான் பாதுகாப்பு. பாதுகாப்புனா என்ன அர்த்தம்? எதுவும் வராம நம்ம சுத்தி பாதுகாத்துக்கிறது. நமக்கு பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இடம் கொடுக்கறது, இது வயல் கொடுக்கறது, வீடு கொடுக்கறது எல்லாம் ஆசீர்வாதம். ரெண்டுக்காக தான் தேவனை எல்லாருமே தேடுது. இப்ப இது ரெண்டும் வேணும்னா என்ன செய்யறது? அந்த 23 வசனத்தை வாசிங்க. பழைய மொழிபெயர்ப்பு பழைய மொழிபெயர்ப்பு வாசிங்களா? பொறுமையா வாசி. எல்லாருக்கும் புரியுற மாதிரி வாசி. யார்ட்டுமே இல்லையா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன பண்ணுவாரா? அப்ப ஆசீர்வதித்து காக்கிறது. ஆசீர்வாதம் என்னது? ஆசீர்வதிக்கும் சொல்லுது. இப்ப ஆசீர்வாதம் வேணும்னா என்ன பண்றது? நாம காக்கணும்னா என்ன செய்யறது? நாம
அவரோட இணைந்துட்டோம்னாலே நமக்கு எல்லாம் அவரோடு என்ன பண்ணணும்? நல்ல ஒரு பதில், நல்ல கை. அவரோடு என்ன பண்ணணும்? எனவே துதிப்பாங்க. எண்ணங்கள் எங்க இருக்கும்? புஸ்தகத்தை பார்த்து படிப்பாங்க, அங்க மைண்ட் இருக்காது. அதனால அந்த அறுவடை இயக்கத்துல இதெல்லாம் என்னன்னா, மனசுல இருந்து 2 வார்த்தை சொன்னாலும் அது ஆண்டவருக்கு வந்தது. நீங்க புத்தகத்தை பார்த்து 100 வார்த்தை சொன்னா மனசுல இருந்து எதுவும் வராது. யாரோ எழுதி கொடுத்த புத்தகத்தை பார்த்துக்கிறப்ப வராது. நீங்க மனசுல இருந்து 2 வார்த்தை சொன்னாலே அதுதான் தேவனுக்கு உகந்ததாக, அதுதான் உறவுகளை ஏற்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். 24ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, ஒருத்தர் வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, அது வாசியாச்சு. அடுத்து வாசிங்கன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அப்ப இந்த கிருபை எப்ப கிடைக்குது நமக்கு? அவரோட இணைக்கங்களே இல்ல வாசித்த வார்த்தை சொல்லுங்க. அவர் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணினால் எனக்கு என்ன கிடைக்கும்? கிருபை வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம் வந்துருமா? அப்ப கிருபை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யும்? அடுத்த வார்த்தை வார்த்தை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உனக்கு சமாதானம். இப்ப சமாதானம்னா என்ன அர்த்தம்? நோய் இல்ல, வியாதி இல்ல, பிரச்சனை இல்ல, அதான் சமாதானம். அப்ப கிருபையும் சமாதானமும் எனக்குள் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எனக்கு கிடைக்கும். ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வேணும் என்றால் என்ன இருக்கணும்? எனக்குள்ள கிருபையும் சமாதானமும் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வேணும் என்றால் என்ன வேணும்? எனக்கு கிருபையும். இந்த கிருபையும் சமாதானம் எப்ப கிடைக்கும் சொல்லுது? இதுல 24 வாசிங்க திருப்பி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். 24மா? 25 தம்முடைய முகத்தை, கர்த்தர் தம் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. போதும். அடுத்த வார்த்தை வாசிங்க. உன்மேல் கிருபையாய் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. இப்ப பிரசன்னமாக்கி பிரகாசிக்கிறது என்ன வித்தியாசம்? பிரசன்னம். தேவ பிரசனம் தான் என்ன தெரியும் உங்களுக்கு? அப்ப பிரகாசிக்கிறது பிரசனத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரே அர்த்தம், ஒரே அர்த்தம் தான், ஒரே அர்த்தம் தான். இது மாதிரி வேதத்திலே ஆண்டவருடைய முகத்துக்கு முன்னால் நிற்குது. முகத்துக்கு முன்னால் நின்றார் சொல்வதை சந்நிதியில் நின்றார், முன்பாக நின்றார். அவர் தூயகத்தின் முன்பு நின்றார். இப்படி பல்வேறு வார்த்தைகளை தமிழில் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரிஜினல் ஹீப்ரு பைபிள்ல முகத்துக்கு நேராக நின்றால்தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. தமிழ்ல முகத்துக்கு நேராக நின்றான்னு சொன்னா அது வார்த்தை கம்ப்ளீட் ஆக, தமிழ் மொழியில கம்ப்ளீட் ஆக. அதனால நிறைய இடங்களே தேவனுடைய சந்நிதியில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில், இப்படி பல வார்த்தைகளை அங்கே தமிழ் பைபிள்ல நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அதனால எங்கெல்லாம் சந்நிதி, எங்கெல்லாம் தூயகம், எங்கெல்லாம் சமூகம், எங்கெல்லாம் பிரசன்னம் என்று வருதோ எல்லாமே எதுக்கு முன்னால் வருது? தேவனுடைய முகத்துக்கு முன்னால் வருதுன்னு நாம் புரிந்து படிச்சோமானால் இந்த சத்தியம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளங்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்ப 1 கொரிந்தியர் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவது யாரு? சமாதானத்தில் தேவன். இப்ப சமாதானம் எனக்குள்ள இருந்தா அவர் பாதுகாப்பாரா? பாதுகாக்க மாட்டார். அப்ப எனக்கு என்ன தேவை? கிருபையும் சமாதானம் எனக்கு. இந்த 2 கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்ப நாம் எல்லாம் பார்த்தோம். முகம் என்பது சந்நிதி, சமூகம், பிரசன்னம், தூயகம் எல்லாமே என்னத்தை காட்டுது? தேவனுடைய முகத்தை காட்டு. என்ன வார்த்தை? அந்த வார்த்தை 24, 25 வார்த்தைங்க திருப்பி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி
உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள் என்பதே. இப்ப நமக்கு தேவையானது ஒண்ணு ஆசீர்வாதம், இன்னொன்னு பாதுகாப்பு. ஆசீர்வாதம் தேவைன்னா என்ன இருக்கணும்? கிருபை இருக்கணும். எல்லாரும் விட்டுட்டீங்க. ஆசீர்வாதம் தேவைன்னா என்ன இருக்கணும்? பாதுகாப்பு தேவைன்னா என்ன இருக்கணும்? கிருபை தேவைன்னா என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம் தேவைன்னா என்ன இருக்கணும்? பாதுகாப்பு தேவைன்னா சமாதானம். எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தேவை என்னது? ஆசீர்வாதம், இன்னொன்னு பாதுகாப்பு. ஆசீர்வாதம் வேணா என்ன இருக்கணும்? சமாதானம். சாரி, இது பாதுகாப்பு என்ன இருக்கணும்? இந்த ரெண்டையும் பற்றி தான் இன்றைக்கு நான் தியானிக்க போறேன். பிரைத்தலா ஆசிரியர் ரோமர் 1:7 நிறைய வசனம் இருக்கு. இன்னொருத்தவங்க 2 கொரிந்தியர் 1:2, இன்னொருத்தர் 1 கொரிந்தியர் 1:3. கேட்டுங்க, திருப்பி கேட்காதீங்க. ரோமர் 1:7 ஒரு வாசிக்க வருது. தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். 1:7. அடுத்து 2 கொரிந்தியர் 1:2 வாசி. கந்தையாம் கடவுளிடமிருந்தும் பழைய மொழிபெயர்ப்பு வாசி. அருளும் அமைதி. அருள்னா கிருபை, அமைதினா சமாதானம். பழைய மொழிபெயர்ப்பு வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுல் எழுதுறப்ப எல்லாமே என்ன பண்றாரு? நிருபம் எழுதுறப்ப உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். ஏன் எழுதுறாரு அவரு? அவருக்கு அந்த சத்தியம் தெரிஞ்சு. அடுத்து 1 கொரிந்தியர் 1:3 வாசிங்க. 2 மொழிபெயர்ப்பு வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. திருப்பி கேள்வி கேட்காதீங்க, சொல்றப்ப கவனிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். புது மொழிபெயர்ப்பு வாசிங்க. அருளும் அமைதியும் உண்டாகனே எல்லா நிறுவனத்தில. கலாத்தியர் 1:3 வாசிங்க. கலாத்தியர் 1:3 2 மொழிபெயர்ப்பு வாசிங்க. கலாத்தியர் 1:3. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும். பழைய மொழிபெயர்ப்புல பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுல் எழுதுற எல்லா திருமகளையும் இந்த கிருபையும் சமாதானத்தைங்கிறார். இந்த கிருபை இருந்தா என்ன கிடைக்கும்? கிருபை என்ன கிடைக்கும்? சமாதானத்தை என்ன கிடைக்கும்? இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கு அவர் எழுத. இப்ப கிருபையும் சமாதானமும் வேணும்னு பவுல் திருப்பி ஒருத்தருக்கு நமக்கு எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப பரிசுத்த ஆவியானவர் பிதாவானவர் பாக்குறீங்க. எப்படி பாக்குறீங்க பிதாவானவரை? இயேசப்பா அவருடைய மகன். பிதாவானவர் எப்படி பாக்குற? இயேசப்பாவுடைய மகனா? பிதான்னு சொன்னா என்ன வருது உங்க கண்ணு முன்னால? பிதானா என்ன தெரியுது? வெள்ள முடி வச்சுட்டு தாடி வச்சுட்டு தெரியல? தெரியலையா? ஏன் சொல்ல மாட்டீங்க? வயசான தாத்தா மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ண மாட்டோம்? எப்படி சொல்லணும் தெரியலையா? இயேசுன்னு சொன்னா எப்படி பாப்பீங்க? இளைஞனாக இருப்பதே பாருங்க. நல்ல ஒரு பங்கு ஹேர்க்க வச்சுட்டு தாடி வச்சுட்டு இளைஞனாக இருப்பதே பாருங்க. ஆவியானவர் எப்படி பாப்பீங்க? வேற எப்படி பாப்பீங்க? புறாவா பாப்பீங்க, அக்கினியா பாப்பீங்க, அப்புறம் தண்ணீரா பாப்பீங்க. வெரி குட். அப்புறம் காற்றாய் பாப்பீங்க, அப்புறம் மழை துளியா பாப்பீங்க. அதை தண்ணீர் வச்சு அப்புறம் எண்ணெய், அப்புறம் எண்ணெய், அப்புறம் மேகம், அப்புறம் எல்லாம் சொல்லிட்டீங்க ஓரளவுக்கு. ஒட்டகத்தை பார்ப்பது. அடுத்ததா ஈசோப்பு. பழைய ஏற்பாட்டில் ஒட்டகத்தை மேம்பட்டப்பெல்லாம் ஆவியானவரை பற்றி குறிப்பிடுவதை பார்க்கணும். அது மாதிரி அடுத்ததாக ஈசோப். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் உள்ள பல காரியங்கள். இப்படி பரிசுத்த ஆவியானவரை என்றைக்காவது நம்ம பார்த்து பேசியிருக்கோமா? இயேசுவை பார்த்து எல்லாரும் பேசியிருப்பீங்க. பிதாவின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? இயேசுவின் காலத்தில் இருந்தாரா? இப்ப இருக்காரா?
யாராவது பரிசுத்த ஆவியை போய் பேசுறோமா? பேசுறோம். அதான் நீ பாஷை. பழைய ஏற்பாட்டை யாராவது பேசுனாங்களா? பழைய ஏற்பாட்டை யாராவது பேசுனாங்களா? தானியேலு என்ன வேணும்? இந்த பேண்ட் போடணுமா? பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? எங்க இருந்தாரு சொல்லுங்க, ஒரு இடம் சொல்லுங்க. சிம்சோன் மேல கர்த்தரின் ஆவியானவர். சரி, ஆண்டவர் தண்ணீரிலிருந்து யோர்தான் நதியிலிருந்து ஆவியானவர். அது புதிய ஏற்பாடு வந்தது. நான் கேட்டது பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் எங்க வந்து இறங்கி செயல்பட்டார். சிம்சோன் சொல்றாரு. ஓகே, கிதியோன்ல இறங்கினாரு. எலியா மேல அக்கினியா வந்து இறங்கினாரு. இறங்க வந்தாரு. பெந்தெகோஸ்தேல புதிய ஏற்பாடு. நான் பழைய ஏற்பாடை பத்தி கேட்டுட்டு மக்களை கொஞ்சம் சொல்லுங்க. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, எட்டும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, எட்டும் தெய்வமே, துணையாளரே. ஆண்டவர் கேட்கிறார் மோசே, ஆண்டவரே யார் என் கூட வருவான்னு கேட்கிறார். யார் வந்தது? என் சமூகம். யார் இந்த சமூகம்? யார் இந்த சமூகம்? பிதாவானவரா? இயேசு கிறிஸ்துவா? யார் அது? யார் கூட வந்தது கேட்கிறாரு. ஆண்டவரே என் கூட ஆளுன்னு சொன்னீங்களே, யார் அந்த ஆளு? யார் அனுப்ப போறீங்க? என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். யார் இந்த சமூகம்? எத்தனை வருஷம் கூட இருந்தாங்க உங்க கூட? 42 வருஷம். கரெக்டா கணக்கு பண்ண 42 வருஷம் வேகத்தோடாவும் அக்கினித்தோடாவும் சும்மா வந்தாரு. டெய்லி சாப்பாடு கொடுத்தாரு, டெய்லி தண்ணியை கொடுத்தார், நோய் வராம பாதுகாத்து கொண்டார். ஆளுங்க தூக்கிட்டு போனா கூட போனார். எவெல்லாம் சண்டை போட வந்தாலும் அவனுக்கு ஈர்த்து கூட என்ன பண்ணார்? அப்பவே ஆவியானவர் இவனுக்கு கிரியை செய்து. யார் ஆவியோட பேசுறது? இப்ப யார் பேசுறது? யார் பேசுறது? பதிலே சொல்ல மாட்டேங்க. பரிசுத்த ஆவியானவர் யார் பேசுறாரா? பரிசுத்த ஆவியானவர் என்ன பதில்? புரியுதா? புரியல கேக்குற கேள்வி. பரிசுத்த ஆவியானோட யார் பேசிக் கொண்டு இருந்தது? அப்ப 42 வருஷமா யார் பேசிக் கொண்டு இருந்தது? மோசே பேசுறான். அதுக்கப்புறம் யார் பேசுறது? யோசுவா பேசுறான். இன்னைக்கு ஏன் பேச மாட்டோம்? நாம இன்னைக்கு ஏன் பேச மாட்டோம்? யார் நடத்தினார்ப்ப? இன்னைக்கு திருச்சபை நடத்துறதா யாரு? யார் நடத்துறது? என்னை நடத்தும் நான் போய் என் துணையாளரை உங்களுக்கு அவர் வந்து நீதியின் பாதையில் உங்களை உலகத்தின் சத்தியங்களை அவர் என்ன பண்ணார்? எடுத்து. நீங்க எத்தனை பேர் பரிசுத்தவான்கள் எப்படி பார்த்து தெரியணுமானது? உங்களை நெருப்போடு இருந்து ஆட்கொள்கிறாரா? காற்று வழி இருந்து ஆட்கொள்கிறாரா? எண்ணெய் வழி இருந்து ஆட்கொள்கிறாரா? ஒட்டக வழி இருந்து ஆட்கொள்கிறாரா? அல்லது ஈசோப்புலின் வழியாக ஆட்கொள்கிறாரா? அல்லது காற்றின் வழியாக ஆட்கொள்கிறாரா? எப்படி ஆட்கொள்கிறார் யாருக்கு தெரியுது? பரிசுத்த ஆவியின் சொல்லிட்டாலே என்ன சொல்ற? நாம உடனே நாம என்ன சொல்றோம்? பெந்தெகோஸ்து ஆளுங்கள். ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. அதனால் நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்ல போற ஆசீர்வாதம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர்கள் ஆசீர்வாதம். இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஆரம்பத்திலேருந்து எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு உட்காந்துருக்கீங்க? அந்த மெசேஜ் ரெடி பண்ணி வந்துட்டானா பாடுறவங்களும் சரி மற்றவங்களும் சரி யாரையும் மிகவே ஏன் அவர் இன்னைக்கு இருக்கிற அசைவாடி பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு அவர்கள் சபக்காரங்க வந்துட்டாங்க. அப்புறம் என்னதான் நீ ஏற்றுக்கொள்ளல? பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள் இம்மையில மன்னிக்கப்படாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ள செயல்படுகிறார் என்பது தேவ சமூகம். சமூகம் இப்ப யாரு? ஆவியானவர். சந்நிதிங்கிறது யாரு? பிரசன்னம்ங்கிறது யாரு? முகம்ங்கிறது யாரு? இப்ப மோசே ஆண்டவர் முகமுகமா பேசினாரா இல்லையா? பேசினாரா? வாசிங்க எண்ணிக்கைகள் இல்லையா? விடுதலை பெறும் 33 11 வாசிக்க முதல்ல. ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போல ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார்.
முகமுகமாய் மோசையிடம் எந்த ஆண்டவர் பேசினார் அவரிடத்துல? பிதா பேசினாரா, இயேசு பேசினாரா, ஆவியானவர் பேசினாரா? ஆவியானவர். எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த முகமுகமா இருக்கிறது ஆவிதான் ஆண்டவர். புரிஞ்சுச்சா? அப்ப முகமா இருக்குது. ஆமென். சொல்லுங்க 33:20 வாசிங்க. அடுத்தது, நீ என் முகத்தை காண மாட்டாய். என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அப்ப பிதாவின் முகத்தை மோசே பார்த்திருந்தா செத்து போயிருப்பாரு. செத்து போயிருப்பான். இப்ப யாருடைய முகத்தை பார்த்தாரு அவரு? ஆவியானவர் முகத்தை. அப்பவே பேசாரு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப எல்லாமே? இப்ப ஒரு விரல் வந்து எழுது, கற்பனையில பதவி வந்து எழுது. இல்லைங்க பிரதர், 10 கட்டளை எழுதுனா மோனே பண்ணிக்கிறேன். நான் மோசையை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். 10 கட்டளையே விரல ஆள் எழுதி கொடுக்குறா, ஆண்டவர் எழுதி கொடுக்க. எந்த ஆண்டவர் எழுதினா இருப்பார்? லூக்கா நற்செய்தி சொல்றேன் உங்களுக்கு, விளக்கத்தோட சொல்றேன். லூக்கா நற்செய்தி 11:20 பார்த்தீங்க, பழைய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க. 11:20 புது மொழிபெயர்ப்பு. நான் தேவனுடைய விரலினாலே தேவனுடைய உத்தரவாதம், தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால். யாருடைய விரலினால்? தேவனுடைய விரலினால். யாருடைய விரலினால்? தேவனுடைய விரலினால். இதை அப்படியே வச்சுங்க. மத்தேயு 12:28 பார்த்தீங்க. 12:28 பார்த்தீங்க. சீக்கிரம் எடுங்க. வாய். நான் தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே. பிசாசுகளை துரத்துகிறபடியால். ரெண்டும் ஒரே அர்த்தமுள்ள வசனங்கள். இங்க விரல்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்ப விரல்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர். அப்ப மோசேட்ட எழுதின விரல் என்னது? ஆவியானவர். அப்ப யார் எழுதி கொடுத்தது? ஆவியானவர் எழுதி கொடுத்து. ஆவி யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? முகமுகமா பிதாவோட்ட முகத்துல பேசல. யார் முகத்தை பார்த்தாரு? சொல்றாரு, என் முகத்தை பார்த்த ஒருவன் உயிரோடு இருக்க சொல்றாரு. அங்க நான் நிப்பேன், என் பின்புறத்தை நீ காண்பாய், என் முகத்தை என்ன பண்ண மாட்டாய் சொன்னாரா? அப்ப மோசையை பார்த்து பேசுற முகம்ல யாரு? அப்ப அந்த முகத்தை நாம் பார்த்த மோசே அங்கிருந்து 10 கட்டளை வாங்கிட்டு வரப்பா அவர் முகம் பிரகாசித்தது. ஆமென். ஏன் பிரகாசித்தது? யார் கூட அவர் பேசுறதால வந்து, யார் மூஞ்ச பார்த்தாரு? அவரு யார் மூஞ்ச பார்த்தாரு? இவர் அவரை பார்த்தாரா, அவர் இவரை பார்த்தாரா? யாரு யாரிடம் பேசியது? மோசே ஆண்டவர்கிட்ட பேசினாரா, ஆண்டவர் மோசேட்ட பேசினாரா? ஆண்டவர் மோசேட்ட பேசுறாரு சொல்றவங்களா ஒரு ஆமென் சொல்லுமா? மோசே ஆண்டவர்கிட்ட பேசுறாரு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுமா? சரி வாசிங்க. விடுதலை பயண நூல் வாசிங்க. இருக்கு சந்தேகம் 34:29 வாசிங்க. 29 34:29 மோசே சாட்சி பலகைகளை தெரியணும். பழைய மொழிபெயர்ப்பு புது மொழிபெயர்ப்பு வாசிக்கிட்டு. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கையில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால். மோசே யாரோடு பேசியதால்? யாரோடு பேசியதால்? பேசல என்ன நடந்துச்சா? இது பழைய மொழிபெயர்ப்புல கடவுள் பேசுறான்னு இருக்கும். ஆனால் புது மொழிபெயர்ப்பு தான் சரியான டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ்ல இப்படிதான் இருக்கு. மோசே டாக் டு காட் அப்படிதான் இருக்கு. மோசே டாக் டு ஜெகோவா காட் தான் இருக்கு. வெளியே ஆண்டவர் போல் பேசுறா தெரியல. பார்த்து திருப்பி பார்த்து வசனது அதே வசனம் தான். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. இப்ப மோசேயோட முகத்தோற்றம் ஒளிமயமானதுக்கு காரணம் கடவுள் மோசேயோடு பேசியதுனாலயா, மோசே கடவுளோடு பேசியதுனாலயா? எதனால இப்ப ஒளி ஒளி வந்தது? எதனால வந்துச்சு? இப்ப மோசே கடவுளோடு பேசியதா. மோசே கடவுளோடு பேச யாரோட பேசுறாரு? அவரு எந்த கடவுளோட பேசுறாரு? பிதாவோட பேசுறாரா, ஆவியாரோட பேசுறாரா? யார் முகத்தை பார்த்தாரு? அவரு. இப்ப நீங்க ஆவியான முகத்தை பார்த்து பேசினால் யார் முகம் பிரைட்டா இருக்கும்? ஏன்னா முகம் பிரைட்டா இல்லப்ப
என் முகம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், லைட் இருக்கேன். ஆவியானவர் உங்க மேல அடிக்கிறப்ப வெளிச்சம் இருக்கிறப்ப உங்க முகம் என்ன மாறிடும்? இப்ப நமக்கு ஆவியானவர் சொன்னா என்ன பண்ணிடுவோம்னா, சபக்காரங்க, பெந்தகோஸ்துக்காரங்க, அல்லேலூயா கோஷ்டி இப்படி சொல்லி என்ன பண்ணிடும், அந்த பக்கமே ஆவியார் மூஞ்சியை என்ன பண்ணக்கூடாது, நாமும் பார்க்க கூடாது, நம்ம சர்ச்சோட எவனும் என்ன பண்ணக்கூடாது, பாத்திரக்கூடாது. கங்கணம் கட்டி கொண்டு கூட்டங்கள் உண்டு. ஏன்னா ஆமா, சேவன் முகம் பிரகாசம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். அப்ப நாம் ஆண்டவரை பார்க்கணும். பிதாவானவர் பத்தி எப்படி இருக்காரு தெரியுது, இயேசு கிறிஸ்து தெரியுது, ஆவியானவர் எப்படி இருப்பார் நமக்கு என்ன பண்ண தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அறியக்கூடிய வாஞ்சையுள்ள மக்களையும் கூட இருக்கவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பாறாங்கல்ல கட்டி கிணத்துல தண்ண மாதிரி. அது பெந்தகோஸ்து சபைக்குள்ளது, சபக்காரங்களுக்குள்ளது, இது கத்தோலிக்க விசுவாசத்துக்கு எதிரானது சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுறாங்க. இந்த தியானத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும். வந்த மக்களுக்கு அது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த ஆவியானவரை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கும் பொழுது, அவர் முகத்தை பார்க்கும் பொழுது நம்ம முகம் எப்படி ஆயிடும், உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. அப்ப இந்த பரிசுத்த ஆவியாருடைய பேசுகிற என்னைக்காவது ஆவியானவர் கூப்பிட்டுருக்கோமா? கூப்பிட்டாங்க 4 பேர் 5 பேர் சொல்றாங்க, மீதி பேர்லாம் எப்பொழுதும் ஆவியார் அவர் தான் இப்ப வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தான் இப்ப திருச்சபையை மட்டுமல்ல கிறிஸ்தவ உலகத்தெல்லாம் வழிநடத்துகிறார். இன்னைக்கு தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் போய் பிதாவின் வலப்பக்கம் உட்கார்ந்துருப்பேன், துணையாளர் அனுப்பு, அவர் வந்து உங்களுக்கு சத்தியத்தை பத்தி சத்தியத்தை வழி என்ன பண்ணுவாரு, அதை தான் நடத்திட்டு இருக்காரு. அப்ப ஆவியானவரை விசுவசிக்காமல் எப்படி ஒரு கிறிஸ்தவம் இருக்க முடியும்? இப்ப ஆண்டவர் சொல்றப்ப நீங்கள் போய் யூதேயாவிலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் உலகமெங்கிலும் 3 இடம் சொல்றேன். ஒன்று எருசலேம், இன்னொன்று யூதேயா சமாரியா, அடுத்தது உலகம், கலிலேயா மற்றும் உலகம், 3 இடத்தை சொல்றேன். முதல் இடத்துக்கு யார் போய் பிரசங்கம் பண்ண போனது? இப்ப எருசலேமுக்குள்ள யார் போனது? எருசலேமுக்கு யார் போனது முதல்ல? நம்ம கத்தோலிக்க எப்படி இருக்கும் பாத்தீங்களா? நமக்கு ஒரு கை தட்டிக்கோ, நாங்க நம்ம நல்லா இருக்கும் கை தட்ட மாட்டீங்களா? யார் போனது? இயேசு கிறிஸ்துவா. யார் எருசலேமில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தது? யார்? அதுதான் சொல்லிட்டார். ஆன்சர் சொன்னதை கூட திருப்பி எடுத்து சொல்ல மாட்டீங்க. யாரு? பேதுரு. படிக்காத ஒரு பேதுரு எழுத படிக்க தெரியுமா? படிக்க தெரியுமா? எழுத தெரியுமா? அவரை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? எருசலேம் நகரம் முழுவதும் என்ன பண்ணாரு? யார் அவர் கூட இருந்தது? பெந்தகோஸ்து நாளில் ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்நிய பாஷையை பேசுகிறார்கள். இன்னைக்கு அந்நிய பாஷையை பேச முடியுதா? எனக்கு தெரியும் அந்நிய பாஷை சொல்லணும், ஆமென் சொல்லுமா? தெரியாத என்ன கத்துக்க போறீங்க? ஆண்டவரை தேடினால், யார் ஆவியானவரை தேடினால், அவர் பெந்தகோஸ்து நாளிலே அன்னை மரியாளும் சீடர்களை உட்கார்ந்து அன்னை மரியா அன்னை பாஷை பேசுறாங்களா? அப்படியே அன்னை மரியா பக்தர்லாம் பேச மாட்டாங்க. கேளுங்க போய். அன்னை மரியா அன்னைக்கு பேசுறாங்களே, அன்னை மரியா பக்தர்லாம் ஏன் பேச மாட்டீங்க? அன்னை மரியாதை விரோதமாக செயல்படுறீங்களான்னு கேட்கணும். அவங்க பேசுறாங்களா? பேசலையா? எல்லாரும் பேசுறாங்கல்ல. அப்ப எல்லாரும் பேசணும்ல. அன்றைக்கு தானே திருச்சபை உருவாச்சு. அன்றைக்கு வந்த ஆவியானவர் யார் கூட இருந்தது? அதனால அவர் சென்ற இடமெல்லாம் வெற்றி அவருக்கு. அந்த முகத்தில் இருந்த பிரகாசம் அவருக்கு யார் கூட இருந்தது? படிக்காத பேது. நான் படிக்கல நினைக்காதீங்க. படிக்கல பட்டதாரி ஆகல ஆனாலும் படிக்கல பட்டதாரி ஆகல ஆனாலும் நிற்கிறேன். எல்லாம் கிருப 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 கிருபை உங்களிடத்தில் இருக்கா? எல்லாரும் மாட்டீங்க.
முடியாதா? படிக்காத பேதுரு, எழுத தெரியாத பேதுரு, படிக்க தெரியாத பேதுரு, பேச தெரியாத பேதுரு எருசலேம் தலைநகரம் வரும் யூதேயாவுக்கு அங்க இருந்த எல்லாருக்கும் போய் என்ன பண்ணார்? நற்செய்தியை ஏன் யார் கூட இருந்தது? சமயக்காரர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பிலிப்பு. பிரதர் கரெக்டா நல்ல ஒரு கைது. சமயக்காரர் பிலிப்பு. சமைக்க தெரியும், மீன் சமைக்க தெரியும், கறி சமைக்க தெரியும், பிரியாணி சமைக்க தெரியும். அவர் என்ன பண்ணாரு? சமாரியா, யூதா சமாரியா எங்க என்ன பண்ணாரு? நற்செய்தி ஃபுல்லா சந்தாகிக்கு போய் சொல்றாரு. சொன்னோட ஆவியார் அங்கேருந்து வேலை இங்க முடிஞ்சு போச்சு, ஆசோத்துக்கு போடி, அங்க உனக்கு வேலை. இப்படியே தூக்கி போயிடாரு ஆவியார். நடந்து போட்டு வேலை வரைக்கும் கிடையாது, தூக்கி போயிட்டு. யார் கூட இருந்தது? அவர் கூட பேரு கூட இருந்தது யாரு? அதுக்கப்புறம் பவுல் உலகமெங்கிலும் எல்லா இடத்துக்கும் போறாரு அவர். அன்னைக்கு உலகம்னா ரோம சாம்ராஜ்யம் தான் உள்ள பரவி இருந்தது. எல்லா இடத்துக்கும் போறாரு. யார் கூட இருந்தது? அவருக்குள் யார் இருந்து செயல்பட்டது? யார் கூட அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு? குதிரையில இருந்து கீழே விழுந்தப்ப யார் பேசுறது? யார் முகத்தை அவர் பார்த்தார்? ஆவியாருடைய முகத்தை பார்த்தார். நீங்கள் அதை பார்த்தால் அந்த முகம் உங்கள் மேல் பிரகாசம் உங்கள் மேல் வந்தால் என்ன? அவர் ஆட்கொண்டால் உங்களால் நீங்க என்ன பண்ணுங்க? எனக்கு வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு இப்படியே போற கூட்டங்கள் நிறைய இருக்கு. தியானத்துக்கு போய் கோயிலுக்கு போனோம். தங்களுக்கென்று ஜெபிக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தோம். ஆனா நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஜெபம் வந்திருக்கீங்க. கிருபை கிடைச்சிச்சுன்னா, இந்த சமாதானம் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம்? நாம எமக்குள்ள ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவார். பேதுரு எங்கேயாவது தனக்கா ஜெபம் பண்ணதை கேட்டீங்களா? பிலிப்பு எங்கேயாவது கேட்டீங்களா? பவுல கேட்டீங்களா? ஒரே ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவருக்கு 3 முறை நான் ஜெபம் பண்ணினேன். குட்டுகிற முள்வோல் என்று பொருள் இருந்தது. அவர் என்ன சொல்லிட்டார்? என் கிருபை உனக்கு போதும், என் பலம் பூரணமாய். அது ஒரு ஜெபம் தான் பவுல் பண்ணார் தனக்காக. வேற எங்கேயும் ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படி இருக்கு? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா 59 நிமிஷம் யாருக்காக ஜெபிச்சுட்டு என்ன சொல்லி பாடிக்கும்? நான் ஜெபித்து ஜெபமே பெருமையா பாடி அதற்காக அழைக்கப்படவில்லை. ஆண்டவருடைய ஆவியானவர்களோடு நாம் பேச பேச அப்ப அந்நிய பாஷை தெரியலனா ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து வைத்து பேசணும். வாக்குத்தத்தம் 7 வருஷமா அந்த ஊர்ல இருந்திருக்கும். 7 வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும். தனிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும். மாசத்துக்குரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும். இதை சொல்லி 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 என்ன பண்ணணும்? ஆவியானவரோட பேச 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 அந்த கிருபையும் சமாதானமும் நோக்கில வந்து என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அது வந்தால் நமக்கு மட்டுமல்ல, நமக்காக மட்டுமல்ல, எல்லோருக்கும் பயனுள்ளதாக பேதுருவை போல, பிலிப்புவை போல, பவுலை போல எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க ஆவியானவர் நம்ம எடுத்து என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். கடைசி ஒரு வசனம் வாசி முடிப்போம். திருவெளிப்பாடு 22:2 வாசிப்போம். திருவெளிப்பாடு 22:2. நகரத்து வீதியின் மத்தியில் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும். நதினா என்னதை குறிக்குது? இப்ப அது 2 கரையில் என்ன இருக்கா? பல விதமான கனிகளை தரும். 12 விதமான கனிகளை தரும். ஜீவ விருட்சம் இருந்தது. யார் இந்த ஜீவ விருட்சம்? யார் இந்த ஜீவ விருட்சம்? ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறாரு. யார் இந்த ஜீவ விருட்சம்? யார் இந்த ஜீவ விருட்சம்? நல்லா சரி சிஸ்டர்கள் கேட்டு யாரு ஜீவத்தை? யாரு? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வரும்போது 12 மாதம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக நான் இருப்பேன். பாத்தீங்க, தொடர்ந்து அது மாதந்தோறும் எந்த மரமா மாதந்தோறும் கொடுக்குமா? ஆனா ஆவியானவர் எனக்குள் இருந்தால், எனக்கு நீர் பாய்ச்சினால் மாதந்தோறும் நான் என்ன பண்ணுவேன்? கனி கொடுப்பேன். அடுத்தது அந்த கனிகள் யாருக்கு பயன்படும்? மற்றவனுக்கு சாப்பிடறதுக்கு பயன்படும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவை. பிரைஸ் தி லார்ட். இப்ப எனக்குள்ள இருக்க இலை எல்லாருக்கும் மருந்தா இருக்கும். எனக்குள்ள இருக்க கனி எல்லாருக்கும் உணவாக இருக்கும். இது மாதந்தோறும் இருக்கேன்னா ஜீவ தண்ணீர் ஓடுகிறது எனக்குள்ளே. அடுத்து பாத்தீங்க, இனி ஒரு சாபமும் இராது. இனிமே என்ன இருக்காது? ஒரு சாபம். ஏன்? யாரு கூட இருக்காரும் கூட. அடுத்தது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனம் அதில் இருக்கும். எங்க இருக்காங்களா?
தேவனுடைய சிங்காசனம் அதில் இருக்கும். நல்ல சத்த தெளிவா வார்த்தைங்க, அந்த வார்த்தை தெளிவா இருந்தா கேட்கறது திருப்பி. இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டி யாரு? தேவனா யாரு? ஆட்டுக்குட்டினா யாரு? எங்க இருப்பாங்க எல்லாம்? கொடுக்கிற சிங்காசனம் எங்க இருக்கும்? இப்ப ஆவியானவரை பற்றி கொண்ட எல்லாமே வந்துருந்தாங்க, எல்லாமே வந்துருந்தாங்க. வாசிங்க. நீங்க இது மாதிரி இருக்க விரும்புறீங்களா? எனக்கு 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 எனக்குன்னு சொல்ல விரும்புறீங்களா? பாத்தீங்க எப்படி இருக்கிறீங்க? ஜீவ தண்ணீரில் ஊடுமா? அதே பாத்தீங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும். 12 விதமான ஒரு மரத்துல ஒரு மாங்காய் மாமரம் தான் இருக்கும், மாங்கனி தான் கிடைக்கும். இங்க என்ன கிடைக்குதான்? 12 விதமான கனி. ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. எப்ப இதெல்லாம் நடக்கும்? நான் யார் பேசணும்? நான் பேசணும். அவருக்கு ஆள் தத்துவம் உண்டு. பிதாவானவர் எப்படி அக்கினி ஜுவாலை போல இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி வாலிபனாக இருக்கிறாரோ, அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஆள் தத்துவம். அவர் ஏதோ புகை மாறி வருவார் ஆண்டவர். அவரு ஆவி தெரிவார், கண்ணுக்கு படமாட்டார் ஆண்டவர். அவர் எப்படி கூப்பிடுறது பிரதர், அவர் எப்படி பேசுறது பிரதர். பிதாவானவரும் சுதனும் மனுஷ ரூபத்தில் இருக்காங்க. இவர் எங்கே அப்படி இருக்காருன்னு சொல்லி நினைக்காரு. இவர் 3 பேருக்கும் ஒரே சுவாபம், ஒரே ஞானம், எல்லாம் ஒரே உண்டு. தெளிவா படிச்சிருக்கோம். சென்னை வாசிங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அது எங்க இருக்கும்? நாம் இருக்கிற இடத்துல. இந்த பெண்ணா பட்டிங்களா நீங்க? தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற இடத்துல யாரு இருப்பா? அந்த சிங்காசனம் அங்கே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப முதல்ல வாசகத்தை எடுத்து வாங்க. இப்ப எண்ணாகமம் 6 எண்ணிக்கைகள் 6, 23, 24, 25 பாத்தீங்க. 24, 20. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பார். உங்களுக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும், பாதுகாப்பு வேணும். அடுத்தது, கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. கர்த்தர் உன்மேல் முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க. இப்ப எனக்கு கிருபை வேணும்னா யார் என் மேல் பிரகாசிக்கணும்? அப்ப நான் யார்கிட்ட பேசணும்? அடுத்த வருஷம் வாங்க. கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட. அப்ப என் மேல் பிரசன்னமாக்கனா என் முகத்தை பார்க்கணும்னா நான் யார் முகத்தை பார்க்கணும்? இன்னைக்கு ஒரு முடிவோடு இருக்கும். ஒரு முடிவோடு இருக்கும். யாரும் வந்து குலைப்பிடக்கூடாது. ஆவியானவர் 3 தெய்வத்தில் ஒரு தெய்வம் என்பது நல்லா ஞாபகம் வச்சு. அவர் ஏதோ பெந்தெக்கோஸ்து சபைக்கு உள்ளவர், சபக்காரங்களை கொண்டவங்களுக்கு அல்லேலூயா குறித்து கொள்ளவர்கள் யாரும் சொன்னால் ஏமாந்து விடாது. ஆண்டோட ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போய்விடாது. எனவே இப்பொழுது பிரதர் வந்து ஒரு பிரேயர் எடுப்பாரு. பிரேயர் எடுக்கிறதுனால எல்லாரும் எழுந்து நிற்போம். கொஞ்சம் இருக்க எல்லாரும் எழுந்து நின்று ஆவியானவரோடு ஒரு பேசும். அந்நிய பாஷை தெரிந்தவர்கள் பேசுங்க, தெரியாதவர்கள் ஆவியானவர் எங்களுக்குள் வாருங்கள் என்று சொல்லி ஒரு வாய் திறந்து எல்லோரும் அவரை அழையுங்கள். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமையோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தீகா லாபா, தூகா லாபா, தூகா லாபா, தீஷமா. அந்நிய பாஷை தெரிந்தவர்கள் அந்நிய பாஷை பேச தெரியாதவர்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்திலேப்பா வார்த்தை வழியாய் நீர் எங்களோடு பேசினீரப்பா. முதலில் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஆண்டவரே எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி சிறு பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் நீதியிலும் சத்தியத்திலும் வளர வேண்டும் என்று அப்பா இந்த அருமையான தாசன் வழியாய் நீர் பேசினீரப்பா. அப்பா, குடும்பங்களிலே சிறு பிள்ளைகளை அப்பா எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் இன்று தெரியப்படுத்தினீரே ஆவியானவரே. அப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய கருத்தாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்திலே எப்படி ஆண்டவரே நாம் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே ஆவியானவரே இன்று எங்களுக்கு உணர்த்தினீரே அப்பா. உணர்த்தினீரே ஆவியானவரே அப்பா, இன்று எங்களுக்கு உணர்த்தினீரே ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இன்று எங்களுக்கு ஆண்டவரே என்னாகமம் 23, 24, 26 அப்பா
அந்த வசனத்தின் வழியாய் பேசினீரப்பா. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே கிருபையையும் சமாதானத்தையும் ஆண்டவரே அது எவ்வளவு கிரியை செய்கிறது என்பதை அப்பா அந்த நாளிலே ஆண்டவரே அற்புதமாய் ஆண்டவரே கிருபையும் சமாதானமும் எப்படி ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நம்மளுக்கு தருகிறது என்பதை ஆண்டவரே ஆவியானவரே இன்று எங்களுக்கு அற்புதமாய் ஆண்டவரே சொல்லி கொடுத்தீரே, கற்றுக் கொடுத்தீரே அப்பா. அப்பா அருமையான ஆண்டவரே ஊழியக்காரர்கள் பேதுருவை ஸ்தேவானை பிலிப்பை ஆண்டவரே எந்த காரியங்களிலே ஆண்டவரே முகம் பிரகாசித்ததை அப்ப எப்படியெல்லாம் ஆவியானவர் பேசினால் ஆவியானவரோடு நாம் பேசும் பொழுது நம் முகம் எப்படி பிரகாசிக்கும் என்பதையெல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அப்பா. அப்பா ஆவியானவர் பிலிப்பை எந்தெந்த பட்டணங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அழைத்து சென்று தூக்கி சென்று ஆண்டவரே கந்தாயிடத்திலே ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே வியாக்கியானம் பண்ணினதை எல்லாம் ஆண்டவரே என்று சொல்லி கொடுத்தீரே. பேதுரு ஆண்டவரே ஜெருசலேம் பட்டணத்திலே அப்பா எப்படி பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் ஆண்டவரே அவர் படிக்காத அவர் செய்தார் என்பதை அப்பா அந்த ஆவியானவர் அவருக்குள்ளே பிரசன்னமானதும் அவர் எழுந்து ஆண்டவரே 12 அந்த பட்டணத்திலே அப்பா ஜெருசலேமிலே ஊழியம் செய்ததை இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அப்பா. அப்பா 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 திருவெளிப்பாடு 22:2 வசனத்திலே அப்பா அந்த இரு கரையுறவு ஆண்டவரே ஜீவ விருட்சத்தை காண்பித்தீரே அப்பா. அந்த ஜீவ விருட்சம் மாதம் தோறும் ஆண்டவரே 12 விதமான கனிகளை கொடுத்ததே ஆண்டவரே. அந்த கனிகள் ஆண்டவரே எப்படியெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் செய்யும் என்னென்ன காரியங்கள் செய்யும் என்பதை இந்த நாளிலே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீர் அந்த இறை வார்த்தையின் வழியாய் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அப்பா. அப்பா ஆவியானவரே நீர் ஆண்டவரே நீர் எப்படி உம்மை துதிக்கும் பொழுது எங்களுடைய இருதயத்திலே ஆவியிலே நீர் பலப்படுத்துகிறீர் என்பதை அப்பா எங்களை உணர வைத்தீரே அப்பா. நாங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கரை திரை இல்லாதவர்களாக நீர் வரும் பொழுது அப்பா எங்கள் கரை திரை இல்லாமல் உம்மை எதிர்கொள்ளக்கூடிய அப்பா ஆற்றலை இந்த இறை வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா மோசே முகம் ஒளிர்ந்தது போல இன்று இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த இறை வார்த்தை கேட்டது மூலியமாய் ஒளிர வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அந்த இறை வார்த்தை வழியாய் அற்புதமாய் தாசர் வழியாய் இன்று எங்களுக்கு பேசிய ஆவியானவரே இந்த இடம் முழுவதும் பிரசன்னத்தால் இன்று நிரம்பியதே. உமது வார்த்தையினாலும் உமது வசனத்தினாலும் உமது வல்லமையினாலும் உமது அருள் ஒளியாலும் ஆண்டவரே அநேகருக்கு நீர் தரிசனமானீரே அப்பா. ஒவ்வொருவருக்கும் வெளிப்பாட்டை கொடுத்தீரே அப்பா. அப்பா நீர் இந்த இடத்திலே அசைவானினீரே ஜீவ விருட்சமாய் அப்பா கனியாய் நதியாய் ஆண்டவரே இந்த இடத்திலே நீர் எங்களுக்கு காண்பித்தீரே நீர் இருப்பதை நீர் உணர வைத்தீரே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நல்ல நாளிலே மன மகிழ்ச்சி நாளாய் எங்களுக்கு மாற்றி கொடுத்திருக்கிறீர் அப்பா. மன உறுதி உள்ளவர்களாய் பலன் உள்ளவர்களாய் உன்னதத்தின் பலன் உள்ளவர்களாய் இறை வார்த்தை வழியாய் ஒளிரச் செய்யக்கூடிய ஒளிர்வை எங்கள் மீது ஒளிரச் செய்திருக்கிறீரே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அசைவாடும் ஆவியானவரே இன்று இங்கு இருக்கிற ஒவ்வொருவர் சிறுவர் முதல் பெரியவர் வரை நீர் ஒளியின் வழியாக அப்பா ஒளியின் வழியாக அப்பா எங்களோடு இறங்கி இருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை இந்த நாளை பூரணப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு அபிஷேக திருநாளாக அப்பா இன்று இறை வார்த்தை அண்ணன் வாயிலிருந்து வந்த என் தாசனுடைய வாயிலிருந்து வந்த அந்த ஒளியின் மேகம் இங்கு மூடியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ச்சியாக ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் இறை வார்த்தையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர், அபிஷேகித்து வருகிறீர். இந்த எல்லா காரியத்திற்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய ஐக்கியத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது ஆவியானவர் நமக்குள் வரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். இதை முடித்த பிறகு யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க போகிறதில்லை. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி யார்கிட்ட பேச போகிறீங்க? வலதுகை தலையில் வச்சிங்க, உங்கள் தலையில் வச்சிங்க, கண்களை மூடுங்க. உள்ளத்திலிருந்து பாடுற வார்த்தை மீண்டும் ஒரு முறை அப்படியே
எங்களுக்குள்ள வர சொல்ல கேளுங்க. அப்படியே பாடிட்டே இருக்கு. எங்களுக்குள்ள வர சொல்லி கேளுங்க. அப்படியே வர சீனாய் மலையிலே மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாபம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே எங்கள் ஆத்மதாபம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Praise the Lord. Praise the Lord. என்ன பண்ணி சீனாய் மலையில் யார் அவர் சீனாய் மலையில் இறங்கி வந்தது தெரியாமலே பாடிட்டு இருக்கிறது. Praise the Lord. அப்படியே தனியா பேசுங்க. ஒரு நிமிடம் நீங்க தனியா ஆவியார்கிட்ட பேசுங்க. ஆவியார் உங்க புறாவடி வச்சுங்க, தண்ணி நாள் வச்சுங்க, மழை நாள் வச்சுங்க, காத்து நாள் வச்சுங்க, அக்கினி நாள் வச்சுங்க, ஒட்டக நாள் வச்சுங்க, ஈசோப்பு நாள் வச்சுங்க. அடுத்த வாய் யாரும் சத்தம் யாரும் வாய் தர சத்தம் கவனமா அவர்கிட்ட பேசு. அந்த பிரகாசம் உங்களுக்குள் வர வேண்டும். கிருபையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முகத்தை மோசே முகம் பிரகாசித்தது போல பிரகாசிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு பிரகாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். யாரும் பாட வேண்டாம், நான் மட்டும் பாரு. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு முகத்தையும் பிரகாசிக்க வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. பக்கத்தில் கேளுங்க, என் முகம் பிரகாசமா இருக்கான்னு கேளுங்க. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. அடுத்த முறை பார்க்க முகம் எப்படி இருக்கணும்? அப்ப பிரகாசத்துல மோச என்ன பண்ணாரு? கடைசியா மூஞ்ச மூடிட்டாரு. அது மாதிரி பாக்குறப்ப முகத்தை பார்க்க முடியலங்க. இந்த கட்சிப்பால் என்ன பண்ணீங்க? மூஞ்ச பெண்களா இருந்தா தலை புடவையும் துப்பட்டா வச்சு மூடுங்க, ஆண்களை வச்சு மூடுது, கட்சி வச்சு மூடுதீங்கன்னு ஆண்களை பார்த்து எல்லாரும் முகத்தை பார்த்து என்னால என்ன முடியல, பேச முடியல, முகத்தை மூடுங்க. அப்படி சிஸ்டர் முகத்தை மூடுங்க பிரதர் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். ஆமென். நன்றி சொல்லுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளே போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளே சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உமது சித்தம் போல எங்களை நடத்தி அழைத்து சென்றதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியின் அபிஷேகத்தாலே நிரப்பினவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, அப்பா, இந்த நாளுக்காகவும் இந்த பொழுதுக்காகவும் எவ்வளவோ காரியங்கள் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் ஆவியானவரே, எல்லாரையும் இங்கு அழைத்து வந்து உமது கிருபையும் சமாதானமும் சந்தோஷத்தை இந்த நேரத்தை இந்த இடத்தில் எங்களுக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களும் வெறு கையோட போகாதபடிக்கு ஆண்டவரே, உமது ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொரு முகத்தின் பிரகாசமாக பொழிந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, பிள்ளைகளெல்லாம் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத்தந்து வழி நடத்தியதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் உயிருமான நல்ல பிதாவே, ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன். அதான் சொன்னீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கையை கொடுத்து கர்த்தர் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே வாக்குத்த சொல்லுவோம். என் தேவன் வாக்குத்தம் என் கால்கள் சரிக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை தனிப்பட்ட வாக்கு சொல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.